لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ما شاء الله كان وما لم يشأ لم يكن. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام على أشرف خلق الله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وإذ تأذن ربكم لئن شكرتم لأزيدنكم ولئن كفرتم إن عذابي لشديد. وقال النبي صلى الله عليه وسلم لا يشكر الله من لا يشكر الناس أو كما قال عليه الصلاة والسلام. விரிந்த விண்ணை, பரந்த மண்ணை, கடலினை, மலையை, கதிர்மதி உருவை, அடவியை, புடவியை மற்றும் அண்டகோடிகள் அனைத்தையும் வடிவுறத்தனது பேரொழியதனால் வகுத்து வெவ்வேறாய் அமைத்து உடலினுக்கு உயிராய் உயிரினுக்கு உடலாய் உழைந்திருக்கும் மெய்ப்பொருளை உள்புகழ் ஓட்டி முல்லையம் காட்டினிலே வீசும் மோகன தென்றலை போல் நல்லியல் மனம் பரப்ப வந்த மிகக்கரசரை வாழ்த்தி அன்னாரின் அடிச்சுவட்டை பின்பற்றி ஒழுகிய உத்தம சகாபா பெருமக்கள், சத்திய சீரர்கள், சன்மார்க்க போதகர்கள், சமுதாயத்திற்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்ட தியாக சொந்தர்கள் ஆகியோரின் நல் ஆசிரியரை ஆசித்தவனாய் இந்த ஜும்மாவினுடைய சிறிய உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கு முடித்தான எனதரமை இஸ்லாமிய பெரியோர்களே, இனிய இஸ்லாத்தின் வாழ்வுக்கும் தாழ்வுக்கும் பொறுப்பேற்றிருக்கின்ற வாலிப தோழர்களே, இளஞ்சிறார்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா ஜும்மாவினுடைய தொழுகையை தொழுவதற்காகவும் சொல்லப்படுகின்ற விஷயங்களை கேட்பதற்காகவும் கேட்கப்படுகின்ற பிரார்த்தனைகளுக்கு ஆமீன் சொல்வதற்காகவும் அதன் ஆரம்ப வக்திலேயே வந்தமர்த்த நம்மை கபூல் செய்வாராக. நம்முடைய ஹலாலான முராதுகளை எல்லாம் அல்லாஹ் ஹாசிலாக்கி தந்தருள்வாராக. ஆபியத்தோடு ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளை நமக்கு நம்மை நேசிப்பவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி வைப்பாராக. மரணிப்பது வரை நமது காரியங்களை நாமே செய்வதற்குரிய ஆற்றலையும் அறிவையும் புத்தியையும் சக்தியையும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி வைப்பாராக. யாருக்கும் இடையூறாக நம்மை அல்லாஹ் ஆக்காதிருப்பாராக. யாரையும் நமக்கு இடையூறாக அல்லாஹ் ஆக்கித் தராமல் இருப்பாராக. அடிக்கின்ற சூட்டை விட்டும் அதன் கேட்டை விட்டும் நம்மையும் நமது நாட்டையும் நமது மக்களையும் அல்லாஹ் பாதுகாத்தருள் புரிவாராக. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ரமலான் முடிந்து சில வாரங்கள் ஆகியிருக்கிறது. ரமலான் பள்ளிகள் எல்லாம் களைகட்டி இருந்த அந்த நாட்கள், விருந்தாளிகளாக வந்தவர்கள் போல பள்ளியிலே இபாதத் செய்வதற்காக வேண்டி வந்தவர்கள் எல்லாம் பள்ளியை விட்டு ஒதுங்கி இனி 11 மாதங்கள் கழித்து அடுத்த ரமலானிலே நாம் பள்ளியை சந்திக்கலாம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் நாம் நம்மை மரணம் எப்பொழுது வந்தடையும், ரமலானில் மட்டும் வணங்குவதற்காக வேண்டியா அல்லாஹ் நம்மை வலியுறுத்தி இருக்கிறான். ரமலான் அது வரும், அது போகும். ஆனால் நாம் நமது இபாதத் எப்பொழுதும் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ரமலானிகளாக இல்லாமல் ரஹ்மானிகளாக நாம் வாழ வேண்டும் என்ற அந்த மகுடத்தின் கீழ் ஒரு சில தகவல்களை நன்றி மறப்பது நன்றன்று என்ற அந்த தலைப்பின் கீழ் ஒரு சில தகவல்களை இன்றைய ஜும்மாவில் உங்களோடு நான் பதிய வைக்க ஆசைப்படுகிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அருள்மறை குர்ஆன் 39வது அத்தியாயம் 66வது வசனத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்வார், பலில்லாஹ ஃபஅபுத், அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், வகுன் மினஷ் ஷாக்கிரீன், நன்றியுடையவர்களாக நீங்கள் ஆகிக் கொள்ளுங்கள், நன்றியுடையவர்களாக நீங்கள் ஆகிக் கொள்ளுங்கள். நன்றி உடைதல் என்பது, நன்றி காட்டுதல் என்பது நாம் நமது
நன்றி காட்ட வேண்டும். நமக்கு ஏதாவது உபகாரம் ஏதாவது ஒரு முறையிலே யாராவது செய்திருந்தால் அவர்களுக்கும் நன்றி காட்ட வேண்டும். காரணம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், லா யஷ்குருல்லாஹ, அல்லாஹ்விற்கு ஒரு மனிதன் நன்றியுடையவனாக நன்றி செலுத்தியவனாக ஆகவே மாட்டான். மல்லா யஷ்குரின் நாஸ, மக்களுக்கு நன்றி காட்டாதவன். மக்களிடம் தான் பெற்ற உதவிக்கு, மக்களிடம் தான் பெற்ற நன்மைக்கு ஒருவன் நன்றி சொல்லவில்லை என்றால், நன்றியுடன் நடக்கவில்லை என்றால், அவன் என்னதான் இபாதத்தை செய்தாலும் அல்லாஹ்விற்கு நன்றி காட்டியவனாக ஆக மாட்டான் என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள் என்றால், அன்பானவர்களே, நன்றி என்பது, நன்றி காட்டுதல் என்பது மனிதர்களில் ஒவ்வொருவருக்கும் கட்டாயம் இருக்க வேண்டிய விஷயம். ஒரு அமைப்புக்கு நன்றி காட்ட வேண்டும், ஒரு சமுதாயத்திற்கு நன்றி காட்ட வேண்டும், ஜமாஅத்திற்கு நன்றி காட்ட வேண்டும். ஒரு அரசியல் கட்சியாக இருந்தால் அது நமக்கு நல்லது செய்திருக்கிறதா அல்லது குறைந்தபட்சம் தீமை குறைவாகவேனும் செய்திருக்கிறதா, நமக்கு நல்லவர திட்டங்களை தந்திருக்கிறதா, அனைத்து மனிதர்களையும் சமமாக பாவித்து ஆட்சி செய்திருக்கிறதா, மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வுகளை இல்லாமல் ஆக்கியிருக்கிறதா, மனிதனை பிரிக்காமல் அனைவர்களும் சமம் என்று நடத்துகிறதா என பார்த்து அப்படி நடத்தக்கூடிய கட்சியாக இருந்தால் அவர்களுக்கு நாம் ஓட்டுகள் மூலமாக நன்றியை காட்ட வேண்டும், வாக்களிப்பதன் மூலமாக நன்றியை காட்ட வேண்டும். அப்படி நம்மிடத்திலே நன்றி உணர்வு இல்லை என்றால் அல்லாஹ்விற்கு என்னதான் வணங்கினாலும் நாம் நன்றி காட்டியவர்களாக ஆக மாட்டோம் என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே வாழ்வதற்கு மட்டுமல்ல, உலகத்திலே அவன் எப்படி வாழ வேண்டும் என்பதை மட்டுமல்ல, எப்படி வணங்க வேண்டும் என்பதை மட்டுமல்ல, எப்படி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும் என்பதையும் சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டார்கள். பல பெரிய சஹாபாக்கள் அரபியிலே ஒரு வாசகம் அமைத்து அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கு அவர்களுக்கு தெரியாமல் இல்லை. இருந்தாலும் கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகின்ற அந்த அடிப்படையில் பிரார்த்திக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் எப்படி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பது? அன்பானவர்களே, சிலர்கள் தங்களை பெரிய அறிவாளிகளாக நினைத்துக் கொண்டு பள்ளியிலே துஆ ஓதினால் ஆமீன் சொல்ல மாட்டார்கள். காரணம், ஹஜரத்துக்கு வேண்டியதை கேட்பார், நமக்கு வேண்டியதை நாம் தானே கேட்க வேண்டும், நமக்கு தேவை, அவருக்கு என்ன தெரியும் என ஆமீன் சொல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் கூட இருக்கிறார்கள். அன்பானவர்களே, பொதுவான துஆக்களைத்தான் எல்லோரும் கேட்பார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு துஆவை எனக்கு படித்துத் தாருங்கள், அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பதற்காக ஒரு பிரார்த்தனையை எனக்கு கற்றுத் தாருங்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூ தாவூதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் தகவல், அல்லாஹும்ம இன்னி அலா விக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். முஆதே, நீ ஒவ்வொரு தொழுகையிலும் சரி, அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலும் சரி, நீ அல்லாஹ்விடத்திலே இப்படி பிரார்த்தித்துக் கொள். எப்படி? அல்லாஹும்ம இன்னி அலா விக்ரிக, அல்லாஹ்வே, உன்னை துதிப்பதற்கு, உன்னை தியானிப்பதற்கு, உன்னை விக்ர் செய்வதற்கு எனக்கு நீ உதவி செய்வாயாக. வ ஷுக்ரிக, உனக்கு நன்றி காட்டுவதற்கு எனக்கு நீ உதவி செய்வாயாக. உனக்கு நன்றி மறந்தவனாக நான் வாழ்ந்துவிடக்கூடாது, நன்றி கொண்டவனாக நான் வாழ்ந்துவிடக்கூடாது. நீ செய்த அருளுக்கு நான் உனக்கு சதா நன்றி காட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு சுக்ரிக்க, உனக்கு நன்றி காட்டுவதற்கு எனக்கு நீ உதவி செய்வாயாக. வஹுஸ்னி இபாதத்தி, அழகிய முறையிலே வணக்கம் புரிவதற்கு. அழகிய முறையிலே வணக்கம் புரிவதென்றால் சீசன் காலத்து வணக்கம் மட்டுமல்ல, ரமலான் நேரத்து வணக்கம் மட்டுமல்ல, ஆண்டு முழுவதும் ஆயுள் முழுவதும் உயிர் உள்ளவரை அல்லாஹ்வை
வணங்குவதற்கு அழகிய முறையில் உன்னை வணங்குவதற்கு எனக்கு நீ பேருதவி புரிவாயாக அல்லாஹ் என இந்த துஆவை, இந்த பிரார்த்தனையை துஆவே நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள். இந்த பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்திலே நீங்கள் செய்யுங்கள் என நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன தகவல் அபூ தாவூதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாக்கத்தை மீறி, ஆற்றலை மீறியும் கூட இபாதத்து செய்தார்கள். அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, ஏன் இவ்வளவு கடின இபாதத்துக்கள் செய்கிறீர்கள் என்று கேட்கப்பட்ட போது அவர்கள் சொன்ன பதில் நாம் எல்லாம் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய விஷயம்தான். நன்றியுள்ள அடியானாய் நான் ஆக வேண்டாமா என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் என்றால், அந்த நன்றியுள்ள அடியார்களாக நம்ம எத்தனை பேர்கள் இருக்கிறோம்? நமக்கு அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய பாக்கியங்களும் அருள்களும் நியமத்துக்களும் ஆரோக்கியமும் அறிவும், அதற்கு நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி காட்டி வாழ்கிறோம் என்பதை நமது நெஞ்சங்களில் கை வைத்து நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அருள்மறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்வான், 34ஆம் அத்தியாயம் 13வது வசனத்திலே அல்லாஹ் சொல்வான், வகலீலும் மின் இபாதியஷ் ஷகூர், வகலீலும் மின் இபாதியஷ் ஷகூர். என்னுடைய அடியார்களே, எனக்கு நன்றி செலுத்தி வாழ்பவர்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறார்கள். வகலீலும் மின் இபாதியஷ் ஷகூர், எனக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய அடியார்கள் மிகவும் குறைவானவர்களாக இருக்கிறார்கள் என அருள்மறையிலே அல்லாஹ் கூறுகிறான் என்றால், அந்த குறைவானவர்களில் நாம் பட்டிருக்கிறோமா, நாம் உட்கொண்டிருக்கிறோமா, அந்த குறைவானவர்களில் நாமும் அடங்கி இருக்கிறோமா என்பதை நம்ம ஒவ்வொருவர்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட குறைவானவர்களில் நம்மையும் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. நம்மை நேசிப்பவர்களை அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. நமது ஜமாத்தை அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. இந்த சேத்தியாத்தோப்பு மக்களை அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. அன்பானவர்களே, உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் மதீனாவிலே மஸ்ஜித் நபவியிலே அவர்கள் சென்று கொண்டிருக்கிற பொழுது பள்ளியிலே அமர்ந்து ஒருவர் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார். நெக்குருகி பிரார்த்திக்கிறார், அல்லாஹும்ம ஜஅல்னி மின் இபாதிக்கல் கலீல். அல்லாஹ்வே, உன்னுடைய குறைவான அடியார்களே என்னையும் நீ ஆக்குவாயாக. அல்லாஹும்ம ஜஅல்னி மின் இபாதிக்கல் கலீல். அல்லாஹ்வே, உனது குறைவான அடியார்களே என்னையும் நீ ஆக்குவாயாக. இந்த வாசகம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செவியை போய் தட்டுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைத்தார்கள், இப்படி ஒரு பிரார்த்தனை ரசூலுல்லாஹ் நமக்கு கற்றுத்தரவில்லையே, எங்கிருந்து இவர் இந்த பிரார்த்தனையை கேட்கிறார்? அல்லாஹும்ம ஜஅல்னி மின் இபாதிக்கல் கலீல் என்றால் என்ன பொருள்? ஏன் இப்படி பிரார்த்திக்கிறார் என்று அறியாத உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதருக்கு அருகிலே சென்று, மின் ஐன ஜஅத பிஹி, மின் ஐன அதைத பிஹாத துஆ, இந்த துஆவை நீ எங்கிருந்து எடுத்தாய்? நீ ஏன் இப்படி பிரார்த்திக்கிறாய்? இப்படி ஒரு பிரார்த்தனை அல்லாஹ்வின் தூதர் நமக்கு கற்றுத் தந்திருக்கவில்லையே. எங்கிருந்து இந்த துஆவை எடுத்து நீ பிரார்த்திக்கிறாய் என உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த தோழரிடத்திலே கேட்டபோது அந்த தோழர் சொன்னார்கள், குர்ஆனை நான் பார்த்தேன், குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், வகலீலும் மின் இபாதியஷ் ஷகூர், நன்றி காட்டக்கூடிய அடியார்கள் ரொம்ப குறைவானவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த குறைவானவர்கள் என்னையும் உட்படுத்துவாயாக என அந்த குர்ஆனிலிருந்துதான் இந்த பிரார்த்தனையை நான் எடுத்தேன் என உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னபோது, உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே அந்த தோழர் சொன்னபோது, வபகா சய்யிதுனா உமர், நூல்களிலே பார்க்கிறோம், வபகா சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது விட்டார்களாம். இது கூட நமக்கு தெரியவில்லையே. குல்லு நாசி அஃப்கஹு மின்க யா உமர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய உள்ளத்தை பார்த்து சொன்னார்கள், உமரே, நீ பெரிய ஆளாக நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய். குல்லு நாசி அஃப்கஹு மின்க யா உமர், உமரே, மக்கள் எல்லாம் உன்னை விடவும் மிகவும் விளக்கம் உள்ளவர்களாக, மிகவும் விவரம் உள்ளவர்களாக, மிகவும் ஞானம் உள்ளவர்களாக மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னை பார்த்து அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே,
அல்லாஹ் நமக்கு செய்த அருள்களையும் பாக்கியங்களுக்கும் பகரமாக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் நம்மில் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. பைஹக்கியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அத்தஹத்துஸு பி நிஅமத்தில்லாஹி ஷுக்ர். அல்லாஹ் செய்த அருளை அடுத்தவர்களிடத்திலே எடுத்துச் சொல்வதிருக்கிறதே, பெருமை அடிப்பதில்லை, பெருமை அடிப்பதல்ல, மாறாக அல்லாஹ் எனக்கு வாக்கியங்கள் செய்திருக்கிறான், அல்லாஹ் எனக்கு செல்வத்தை தந்திருக்கிறான், அல்லாஹ் எனக்கு செல்வாக்கை தந்திருக்கிறான், அல்லாஹ் எனக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறான், அல்லாஹ் எனக்கு பொன்னையும் பொருளையும் தந்திருக்கிறான் என்று தந்த நியமத்துக்களை அடக்கத்தோடும் பணிவோடும் மற்றவர்களிடத்திலே எடுத்துச் சொல்வதிருக்கிறதே, அது ஷுக்ருன், அதுவும் அல்லாஹ்விற்கு நன்றி காட்டுவதுதான், பெருமை அடிப்பதல்ல. அல்லாஹ் நமக்கு நியமத்துக்கள் கொடுத்திருக்கிற பொழுது பங்கரையாக நாம் வாழ வேண்டிய அவசியமில்லை. ஏதோ காடோ செடியோ கண்ணே ரஹ்மானே என முற்றும் துறந்த முனிவரை போல ஆடையில் அலங்கோலம், வாகனத்தில் அலங்கோலம், எல்லாவற்றிலும் அலங்கோலம். அல்லாஹ் நிறைய செல்வத்தை கொடுத்திருக்கிறான், அதை கூட்டி வைத்து விட்டு அலங்கோலமாக பங்கரையாக காட்சி தருவதிருக்கிறதே, இது அல்லாஹ்விற்கு நன்றி மறந்த செயல் என்பதைத்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது, அத்தஹத்துஸு பி நிஅமத்தில்லாஹி ஷுக்ர், அல்லாஹ் தந்த அருளை எடுத்துச் சொல்வது அல்லாஹ்விற்கு நன்றி காட்டுவதாக இருக்கிறது. வதர்குஹா குஃபுர், அந்த எடுத்துச் சொல்வதை விடுவது நன்றி மறப்பதாக இருக்கிறது, நன்றி கொண்ட செயலாக இருக்கிறது என அருமை நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு எவ்வளவு அருள்களை செய்திருக்கிறான். நாம் அல்லாஹ்வை ரமலானில் மட்டும்தான் வணங்குகிறோம். ஆனால் அல்லாஹ் நமது இந்திரிய குழி தாயின் வயிற்றில் சென்றதிலிருந்து நாம் நமது மரணம் வரை அல்லாஹ் எவ்வளவு உபகாரங்களையும் உதவிகளையும் நமக்கு அடுக்கடுக்காக செய்து கொண்டிருக்கிறார். ஆதாரப்பூர்வமான ஒரு தகவல் பைஹக்கியிலே பதிவு செய்யப்பட்டது. பைஹக்கியிலே பதிவு செய்யப்பட்டது மட்டுமல்ல, அல்பானி உட்பட எல்லா முஹத்திஸ்களும் மிகச்சரியான தகவல் என்று சான்றிதழ் வழங்கிய ஒரு தகவல். அல்லாஹ் சொல்கிறார், ஹதீஸே குதுசி, அல்லாஹ் சொல்வதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதபுத்தலைத்து, நான் ஒரு அடியானை சோதித்து விட்டார், இதபுத்தலைத்து அபுதி அல் மூமின், ஒரு மூமினான ஒரு அடியானை ஏதாவது நோயை கொண்டு, ஏதாவது ஒரு வறுமையை கொண்டு, ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரணிப்பது வரை எந்த நோயும் இல்லாமல், கஷ்டமும் இல்லாமல், வறுமையும் இல்லாமல் அல்லாஹ் நம் அனைவர்களையும் அல்லாஹ் பாதுகாப்பாராக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதபுத்தலைத்து அபுதி அல் மூமின, மூமினான ஒரு அடியானை நான் சோதித்து விட்டான், ஃபலம் யஷ்குனி, அவன் என்னை பற்றி அடுத்தவர்களிடத்திலே எந்த முறையீடும் செய்யவில்லை என்றால், குறை கூறவில்லை என்றால். எத்தனையோ பேர்கள் நன்றாக இருக்கிறார்களே, எனக்கு மட்டும் அல்லாஹ் சோதனையை தந்து விட்டானே, நான் தொழுகிறேனே, நான் நோன்பு வைக்கிறேனே, நான் அந்த தவறு செய்வதில்லையே, இந்த பாதகத்தை செய்வதில்லையே, நான் நன்றாகத்தானே நடக்கிறேன், எனக்கு மட்டும் இந்த சோதனை அல்லாஹ் கொடுத்து விட்டானே என மற்றவர்களிடத்திலே புலம்பாமல், மற்றவர்களிடத்திலே அல்லாஹுவை குறை சொல்லாமல் அந்த சோதனையை தாங்கிக் கொண்டு யாரிடத்திலும் இறைவனை குறை கூறவில்லை என்றால், பலம் யஷ்குரி இலா உப்பாதிஹி, அவனை சந்திக்க வரக்கூடியவர்களிடத்திலே என்னை பற்றி எந்த குறையும் அவன் சொல்லவில்லை என்றால், அத்துலகுதுஹு மின் இசாரி, எனது நோய் என்று சொல்லக்கூடிய அந்த விலங்கிலிருந்து அவனை நான் மாற்றி விடுகிறேன், அதாவது முழுமையாக அவனுடைய நோயை நான் சுகப்படுத்தி விடுகிறேன். மட்டுமல்ல, சும்மா அபுதல்துஹு, பின்பு நான் அவனுக்கு பகரமாக்கி விடுகிறேன், லஹ்மன் ஹைரன் மின் லஹ்மிஹி, அவனுடைய உடலை விட ஆரோக்கியமான சிறந்த உடலை அவனுக்கு நான் பகரமாக்கி விடுகிறேன். வதமன் ஹைரன் மின் தமிஹி, அவனுடைய இரத்தத்தை விட புது இரத்தம் அவனுடைய உடம்பிலே பாய்ச்சப்படுகிறது, புது இரத்தத்தை நான் பாய்ச்சுகிறேன். மட்டுமல்ல, சும்ம யஸ்தன்ஷிகுல் அமல, அவன் புது தெம்போடும் புத்துணர்ச்சியோடும் வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறான். ஒரு நோய் அல்லாஹ் கொடுத்து அதை அல்லாஹ்விற்காக வேண்டி அதை தாங்கி ஏற்றுக்கொண்டு யாரிடத்திலும் அல்லாஹ் அவனை பற்றி குறை கூறாமல் ஒரு அடியான் இருப்பானே, ஆனால் அவனுடைய நோயை நான் முழுவதுமாக நீக்கியது மட்டுமல்ல,
அவனுக்கு ஆரோக்கியத்தை மீட்டிக் கொடுப்பது மட்டுமல்ல, அவனுக்கு புதிரத்தத்தை பாய்ச்சுவது மட்டுமல்ல, அவனுடைய செயல்கள் எல்லாம் புதுப்பொலிவோடு அந்த நோயிலிருந்து திரும்பி வந்த போது அவன் செய்ய ஆரம்பிக்கிறான். அப்படிப்பட்ட ஒருவனாக அவனை நான் ஆக்கி விடுகிறேன் என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்ன ஹதீஸே குதுஸி என இதை நமக்கு அவர்கள் அறிவித்து தருகிறார்கள் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் அந்த முறையில் இருக்கிறோமா? அல்லாஹ் தந்த நியமத்துக்கள், எத்தனையோ நியமத்துக்களை நமக்கு தந்திருக்கிறான். நமக்கு தராத நியமத்துக்கள் ஒன்றுமில்லை. நாம் நம்மை விட பெரியவர்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதா நவர அகதுக்கும் இதாமன் சுந்திர அலைஹி பின்மாரி வல் ஹல் ஃபல்யன்துர் இலா மன் ஹுவ அஸ்வல் மின்ஹு. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதா, உன்னை விட பொருளாதாரத்திலும் சரி, செல்வத்திலும் சரி, செல்வாக்கிலும் சரி, ஆரோக்கியத்திலும் சரி உயர்ந்தவனை நீ பார்த்தாலே, உன்னை விட தாழ்ந்த எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்களே, அவர்களை விட அல்லாஹ் உன்னை எவ்வளவோ மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறானே, அதை நினைத்து நீ அல்லாஹ்விற்கு சுக்ர் செய்கிற. அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஒரே ஒரு வரலாற்று நிகழ்வை சொல்லி என் உரையில் நிறைவுக்கு வருவேன். தாபீகளில் மிக பிரசித்தி பெற்றவர்கள் தான் உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உர்வத் இப்னு ஸுபைர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரியுடைய மகன், அக்காவுடைய மகன் உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. ஹிஜ்ரி 23 பிறந்தார்கள். ஏறத்தாழ 70 ஆண்டுகள் வாழ்ந்துவிட்டு ஹிஜ்ரி 94 இறையடி சேர்ந்து விடுகிறார்கள், மரணப்படுகிறார்கள். அந்த உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்விலே நடந்த ஒரு நிகழ்வை மட்டும் சொல்லி என் உரையை முடிப்பேன். தாபீகளில் பட்டவர்கள். அது மட்டுமல்ல, மதீனாவிலே அறியப்பட்ட 7 முக்கியமான மார்க்க அறிஞர்களில் இவர்களும் ஒருவராக திகழ்ந்தார்கள். அந்த உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரியாவினுடைய தலைநகரான டமாஸ்கஸுக்கு செல்கிறார்கள். அங்கே வலீத் இப்னு அப்துல் மலிக் என்பவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். மார்க்க விஷயங்களில் சந்தேகங்களை தீர்த்துக் கொள்வதற்காக வேண்டி வலீத் இப்னு அப்துல் மலிக் என்பவர் உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்தார்கள். அழைப்பின் பேரில் இவர்கள் சிரியாவுக்கு செல்கிறார்கள். அப்படி செல்லுகிற பொழுது தன்னுடைய ஒரு 6 வயது மகனையும் கூட்டிக் கொண்டு செல்கிறார்கள். ஒரு 6 வயது மகனையும் கூட்டிக் கொண்டு செல்கிறார்கள். அப்படி அவர்கள் சென்ற அந்த நேரத்தில் அங்கே செல்லுகிறார்கள். அவர்களுடைய காலில் ஒரு புண்ணு ஏற்படுகிறது. அல் அக்கிலத்து என்று அரபியிலே சொல்வார்கள். அக்கிலத்து என்றால் கடுமையான புண்ணுக்கு சொல்வார்கள். வேறு சில அறிவிப்புகளில் அல் கர்கரீனா என்று சொல்வார்கள். கர்கரீனா என்றால் இரத்தத்தினுடைய திசுக்களை எல்லாம் இல்லாமலாக்கி அந்த இடத்தையே கருப்பாக மாற்றி உடல் முழுவதும் அரித்து விடக்கூடிய ஒரு செல்லுக்குத்தான் கர்கரீனா என்று சொல்வார்கள். ஆக உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலிலே மிகப்பெரிய ஒரு புண் ஏற்படுகிறது. அந்த புண்ணோடு அரசவைக்கு செல்கிறார்கள். அரசவைக்கு சென்ற இவர்களை முறையாக வரவேற்பதற்கு யாருமே அனுப்பப்படவில்லை. இவர்களுடைய மகன் முஹம்மது பின் உர்வா அவர்கள் அந்த அரசவைக்குள் புகுகிற அந்த நேரத்தில் அந்த அரசனுடைய மாளிகை அமர்ந்திருக்கக்கூடிய அந்த தோட்டத்திலே புகுகிற பொழுது அங்கே யானைப்படைகள் இருக்கிறது, ஒரு பக்கத்திலே குதிரைப்படைகள் இருக்கிறது, இன்னபிற ஆடு மாடுகள் எல்லாம் இருக்கிறது, அதிசயங்கள் எல்லாம் இருக்கிறது. அதற்கு இடையில் எப்படியோ ஒரு குதிரைகள் இருக்கக்கூடிய இடத்திற்கு இவர் சென்று விடுகிறார். குதிரையுடைய காலால் மிதிபட்டு 6 வயது மகன் முஹம்மது பின் உர்வா இறந்து விடுகிறார். இவரும் அரசவைக்கு செல்கிறார். இவருடைய புண் முற்றி போகிறது. இவருடைய புண்ணால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு உடனே வலீத் இப்னு அப்துல் மலிக் அவர்கள் அரச வைத்தியர்களை எல்லாம் அழைக்கிறார்கள். நிபுணத்துவமிக்க அத்துணை வைத்தியர்களும் அழைக்கப்படுகிறார்கள். சுருக்கமாக சொல்கிறேன். அழைக்கப்பட்டு அவர்கள் இவர்களுக்கு சிகிச்சை செய்ய வேண்டும் என்பதற்காக எல்லா மருத்துவர்களும் சொல்லிவிடுகிறார்கள், இவருடைய காலை வெட்டி மாற்ற வேண்டும், இல்லை என்றால் இந்த செல் உடல் முழுவதையும் அரித்து இவர் இறப்புதான் இவருக்கு ஏற்படும். எனவே இவருடைய காலை முழங்காலில் இருந்து ஒரு
காலை முறிக்க வேண்டும் என்று எல்லா வைத்தியர்களும் சொல்ல, வலீத் இப்னு அப்துல் மலிக் அவர்கள் இவர்களிடத்திலே சம்மதம் கேட்டுவிட்டு முடிப்பதற்காக வேண்டி ஆயத்தமாக்கப்படுகிறது. அந்த நிலையில் இவர்கள் சொன்னார்கள், அந்த நிலையில் இவர்கள் மருத்துவர்கள் எல்லாம் சொன்னார்கள், கொஞ்சம் மது அருந்த வேண்டும், கொஞ்சம் மதுவை நீங்கள் அருந்தி நீங்கள் ஒரு மயக்கமான சூழ்நிலையில் இருக்கிற பொழுது நாங்கள் இந்த காலை ரம்பம் வைத்து அறுத்து, இப்பொழுது ஆபரேஷன் செய்வது போல அல்ல, அன்றைய காலத்தில் ரம்பம் வைத்து அந்த காலை அறுத்து நீக்கி விடுவோம், ஆனால் அதற்கு முன்னால் நீங்கள் கொஞ்சம் மது அருந்தி மயக்கத்திலே இருக்கிற பொழுதுதான் இதை செய்ய முடியும் என மருத்துவர்கள் சொல்ல, நான் அதை செய்யவே மாட்டேன், என்னுடைய உயிரே போனாலும் கூட அல்லாஹ் தடுத்த அந்த மதுவை என்னுடைய வாயிலே நான் வைக்கவே மாட்டேன், நான் மது அருந்தவே மாட்டேன், நான் எந்த இடையூறும் இல்லாமல் தைரியமாக இருக்கிறேன், நீங்கள் என்னுடைய காலை ஆபரேஷன் செய்து கொள்ளுங்கள், வெட்டி கொள்ளுங்கள் என உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவதற்கு முன்னால் சொன்ன ஒரு வார்த்தை, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லக்கத் லகீனா மின் சஃபரினா ஹாதா நஸபா. அங்கேயும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறார்கள். ஒரு மகன் இறந்திருக்கிறார், ஒரு கால் வெட்டப்பட போகிறது, இந்த நிர்பந்தமான சூழ்நிலையில் அவர்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும். ஏன் இவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும்? எத்தனையோ பேர்கள் உடலிலே எவ்வளவோ நோய்கள் இருந்தாலும் வைத்தியம் பார்ப்பதற்கு மருத்துவர்கள் இல்லாமல், மருத்துவ செலவுக்கு கொடுக்கிற பணம் இல்லாமல் எத்தனையோ பேர்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்க, அரச வைத்தியம் எனக்கு பார்க்கப்படுகிறதே, இது அல்லாஹ் எனக்கு செய்த மிகப்பெரிய உதவி அல்லவா என்ற முறையில் அல்ஹம்துலில்லாஹ் லகத் லகீனா மின் சஃபரினா ஹாதா நஸபா, இந்த பயணத்திலே மிகப்பெரிய கஷ்டத்தை நான் சந்தித்து விட்டேன் என்று அதற்கு பிறகு சொல்லி ஆபரேஷன் செய்வதற்கு, காலை வெட்டி மாற்றுவதற்கு அவர்கள் சம்மதம் தெரிவிக்கிறார்கள். அப்படி வெட்டி மாற்றப்படுகிற பொழுது எல்லா மருத்துவர்களும் சொல்கிறார்கள், கொஞ்சம் மதுவை அருந்துங்கள் என. இன்னீலா உஹிப்பு அன் உஸ்லம மின் ஜஸதி ஷையா வ அன லா அஅலமு. எனது உறுப்பிலிருந்து, உடலிலிருந்து ஒரு உறுப்பு நான் தெரியாமல் வெட்டப்படுவதை நான் விரும்ப மாட்டேன், நான் சகித்துக் கொள்கிறேன், நீங்கள் அதை வெட்டிக் கொள்ளுங்கள் என உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்ல, அவர்கள் வெட்டுவதற்கு முனைகிறார்கள். உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அவர்கள் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று தஸ்பீஹும் தக்பீரும் தஹ்மீதும் தஹ்லீலுமாக லா இலாஹ இல்லல்லாஹ் என அவர்கள் அல்லாஹ்வை துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள், துதிபாடிக் கொண்டே இருக்கிறார்கள், தஸ்பீஹ் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுடைய கால் முறிக்கப்படுகிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அவர்களுடைய கால் முறிக்கப்படுகிறது. அவர்களுடைய உணர்வோடு அவர்களுடைய கால் முறிக்கப்படுகிறது. அவர்கள் தஸ்பீஹும் தஹ்மீதும் தக்பீரும் தஹ்லீலும் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். முறிக்கப்பட்டதற்கு பின்னால் அவர்களுக்கு கொதிக்க வைத்த எண்ணெயை கொண்டு சூடு போடுவார்கள். அந்த இடம் ஆறுவதற்காக வேண்டி, வெட்டப்பட்ட இடம் ஆறுவதற்காக வேண்டி அந்த காலத்தில் கொதிக்கப்பட்ட எண்ணெயை வைத்து அந்த இடத்திலே தடவுவார்கள். அப்படி தடவுகிற பொழுது சற்று கொஞ்ச நேரம் மயங்கி விடுகிறார்கள். மயங்கியதற்கு பின்னால், மயக்கத்திலிருந்து தெளிந்ததற்கு பின்னால் அவர்கள் எழுந்து கேட்டார்கள், ஐன ரஜினி, என்னுடைய கால் எங்கே, வெட்டப்பட்ட என்னுடைய கால் எங்கே என்று கேட்டார்கள். அந்த காலை அவர்களிடத்திலே கொண்டு கொடுக்கப்பட்ட போது அந்த காலை வைத்துக் கொண்டு அவர்கள் சொன்ன வார்த்தை நம் ஒவ்வொருவருக்கும் படிப்பினையாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அந்த காலை வைத்துக் கொண்டு சொன்னார்கள், வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, இன்னக்கி லதஅலமீ, ஓ காலே, நீ நிச்சயமாக அறிவாய், மா மஷைது பிகி இலா ஹராமின் கத், உன்னை ஊன்றி நடக்கிற பொழுது, என்னுடைய சரீரத்தில், என்னுடைய உடலில் நீ ஒரு உறுப்பாக இருக்கிற பொழுது உன்னை கொண்டு எந்த ஹராமுக்கும் நான் செல்லவில்லை. உன்னை சாட்சியாக வைத்து எந்த ஹராமின் பக்கமும் இந்த கால், உன்னுடைய இந்த காலை நான் கூட்டி செல்லவில்லை. இன்னக்கு நிச்சயமாக எனக்கு நாளை மறுமையிலே நீ சாட்சி சொல்ல வேண்டும் காலே. என்னுடைய உடலிலே நீ ஒரு உறுப்பாக இருக்கிற பொழுது ஹராமான எந்த காரியத்திற்கும் இந்த கால் நடந்து போவதே இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான், நாளை மறுமையிலே அவர்களுடைய வாய்களுக்கு பூட்டு போடப்படும். ஏனென்றால் வாய் என்பது சதா பொய் சொல்லியே பழக்கப்பட்டது.
வேண்டுகிற விஷயத்திற்கும் வேண்டாத விஷயத்திற்கும் லாபம் உள்ள விஷயத்திற்கும் லாபம் இல்லாத விஷயத்திற்கும் எதற்கெடுத்தாலும் சிலர்களை பார்க்கிறோம் பொய் மட்டுமே அவர்களுடைய மூலதனமாக இருக்கும். பொய்யைத்தான் பேசுவார்கள் வாய் திறந்தால். எனவேதான் அல்லாஹ் தஆலா அல்யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம், அன்றைய தினத்தில் மறுமையில் அவர்களுடைய வாய்க்கு பூட்டு போடப்பட்டுவிடும். அவர்களுடைய வாய்க்கு பூட்டு போடப்பட்டுவிடும். وتكلمنا أيديهم وتشهد أرجلهم بما كانوا يكسبون. அல்லாஹ் சொல்வான், அவர்களுடைய கரங்கள் நம்மிடத்திலே பேசும். நான் இந்த தவறை செய்தேன் அல்லா, இந்த தவறுகள் என்னால் செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய கண்கள் நம்மிடத்திலே பேசும். என்னுடைய கள்ள பார்வை இப்படிப்பட்டது, எனது பார்வை மற்றவர்களுக்கு தெரியாமல் எங்கெங்கெல்லாமோ பட்டது, என்னுடைய கள்ள பார்வை இப்படியெல்லாம் சென்றது என அவர்களுடைய கண்கள் சாட்சி சொல்லும். அவர்களுடைய கைகள் சாட்சி சொல்லும். அவர்களுடைய கால்கள் சாட்சி சொல்லும். அவர்களுடைய அவயவங்கள் எல்லாம் நாளை மறுமையிலே சாட்சி சொல்லும் என அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுவது போல அவர்கள் சொன்னார்கள், காலே இன்னக லதஷ்ஹது லி, எனக்கு நீ சாட்சி சொல்ல வேண்டும் என உர்வத்துப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னது மட்டுமல்ல, அப்படி காலை வைத்து சொல்லி அந்த காலை உரியவர்களிடத்திலே கொடுத்து அதை அடக்குவதற்கு அதை புதைப்பதற்கு சொன்னதற்கு பின்னால் அவர்கள் சொன்ன வார்த்தை, அந்த வார்த்தையும் நம் ஒவ்வொருவர்களுக்கும் படிப்பினையாகவும் பாடமாகவும் இருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே 2 கரத்தையும் ஏந்தினார்கள். ஒரு மகன் மரணித்திருக்கிறார், ஒரு கால் வெட்டப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் அல்லாஹ்விடத்திலே அவர்கள் 2 கரம் ஏந்துகிறார்கள். ஏந்தி அல்லாஹும்ம இறைவா இன்னக அதைதனி அப்னாஅன் அர்பஆ, எனக்கு நீ 4 மகன்களை ஆண் பிள்ளைகளை தந்தாய். வாத்தைதனி அர்பஆன் அர்பஆ, 2 கை 2 கால் என 4 அவயவங்களையும் நீ எனக்கு தந்தாய். வாஹத்தன் அப்னாஇ இப்னன் வாஹிதா, எனக்கு கொடுத்த 4 பிள்ளைகளில் ஒரே ஒரு பிள்ளையை மட்டும்தான் நீ எடுத்திருக்கிறாய். வாபுகைதனி ஸலாஸா, 3 பிள்ளையை எனக்கு நீ கொடுத்திருக்கிறாய். வாஹத்தன் அவாயி உதுவன் வாஹிதா, எனக்கு கொடுத்த 4 அவயவங்களில் ஒன்றைத்தான் நீ எடுத்திருக்கிறாய். வாபுகைதனி ஆலான் ஸலாஸா, 3 அவயவங்களை எனக்கே நீ தந்திருக்கிறாய் என்று சொல்லிவிட்டு உர்வத்துப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், வலையின் அபிலைத்த தாலமா ஆபைத்த, நீ எனக்கு கொடுத்ததுதான் அதிகம் இறைவா. எனக்கு நீ சோதித்ததை விட, என்னிடமிருந்து நீ எடுத்ததை விட எனக்கு நீ கொடுத்தாயே, நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை, இன்னும் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் உள்ளம் என அதின் அபூரனிபா அவர்கள் பாடி காட்டுவது போல உர்வத்துப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இறைவா வலையின் அபிலைத்த, நீ என்னை சோதித்திருக்கிறாயே, ஆனால் உனது சோதனையை விட காலமா ஆபைத்த, நீ எனக்கு செய்த பாக்கியம்தான் அதிகமாக இருக்கிறது இறைவா. உனக்கே எல்லா புகழும் என உர்வத்துப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னது மட்டுமல்ல, கால் வெட்டப்பட்ட அந்த ஒரு இரவை தவிர அவர்களுக்கு விவரம் தெரிந்தது முதல், அந்த கால் வெட்டப்பட்ட மறுநாள் முதல் அவர்களுக்கு விவரம் தெரிந்தது முதல், அதுபோல கால் வெட்டப்பட்டதற்கு மறுநாளும் பிறகு கூட ஒவ்வொரு நாளும் 8 ரக்காத்துகள் தஹஜ்ஜத் தொழக்கூடிய அந்த உர்வத்துப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு 8 ரக்காத்திலும் 7.5 ஜுஸ்வை முடிப்பார்கள். 4 நாட்களில் ஒரு குர்ஆனை முடிப்பார்கள். தஹஜ்ஜத் தொழுகையில் 4 நாள் தஹஜ்ஜத் தொழுகையில் ஒரு குர்ஆனை முடிப்பார்கள். கான உர்வத்துப்னு ஸுபைர் யக்ரவு ருபுல் குர்ஆனி குல்ல யௌமின் வ யகூமு பிஹி லைலா, இரவு தஹஜ்ஜத் தொழுகையில் சுமார் ஒவ்வொரு ரக்காத்திலும் ஒரு ஜுசுக்கள் ஓதி ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜத் தொழுகிற பொழுது 7.5 ஜுசுக்கள் ஓதுவார்கள் என ஆதாரப்பூர்வமான கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாமும் இப்படி அல்லாஹ்வை ஷுக்ர் செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்விற்கு நன்றி காட்டக்கூடியவர்களாக, நன்றியுள்ள உள்ளம் கொண்டவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியது புரிவானாக. இறைவன் தந்த நியமத்துக்கு மரணிப்பது வரை ஷுக்ர் செய்யக்கூடிய நல்வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆபியத்தோடு ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளை நமக்கு அல்லாஹ் நசீபாக்கி தந்தருள்வானாக. நம்மை நேசிக்கக்கூடிய, நம் விஷயத்தில் இறைவனை பயப்படக்கூடியவர்களுடைய கரங்களில் ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்தருள் புரிவானாக. கியாமத்துல் நாள் வரை நமது சந்ததிகள் இந்த இந்தியாவில் தலைத்தோங்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அடிக்கின்ற சூட்டை விட்டும் அதை கேட்டை விட்டும் நம் அனைவர்களையும்
அல்லாஹ் பாதுகாத்தல் புரிவானாக. நம்முடைய ஹலாலான முராதுகளை எல்லாம் அல்லாஹ் ஹாசிலாக்கி தந்தருள்வானாக. ரமதானில் மட்டுமில்லாமல் அடுத்தடுத்து ரமதான் வருவது வரை இதர 11 மாதங்களிலும் அடுத்த ரமதான் வருகிற பொழுதும் இபாதத்துக்கள் செய்கின்ற நல் மனதையும் எண்ணத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல்லாஹி